ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து வீக்கெண்ட் எபிசோடில் சேது சார் ஜாக்லினுக்கு பண்ணது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸும் போடுறோம். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம பேசலாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறது, வீக்கெண்டில் ஜாக்லினை ஹோஸ்ட் அதாவது ஹோஸ்ட் வந்து ஜாக்லின் டோஸ்ட் பண்ணாமல் வீக்கெண்டே இல்லை போல். அந்தளவுக்கு ரொம்ப காமனாக ஆகிடுச்சு. வாரம் வாரம் ஜாக்லினை வந்து சேது சார் ஏதோ ஒரு வகையில் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஓகே, அவங்கள வந்து திருப்பி அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அவங்கள விடுற விதமாகவே இருக்கட்டும். அப்போ திருப்பி அவங்கள கரெக்ட் பண்ணி அந்த கேமில் விடுறாங்க. நாமினேஷன் ப்ராசஸில் அவங்க வந்து அந்த ஹாட் சீட்டில் உட்காந்து அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து அவங்க கேம் ஆர்டர் போடுறாங்கன்றது ஜாக்லினை ஸ்ட்ராங் பண்ணுற விதத்திலே நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் மற்ற கண்டஸ்டன்ஸையும் அப்படி தானே பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து வீக்கெண்டில் ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கேமை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஜாக்லின் அதை பண்ணுறீங்கன்னா மற்றவங்கெல்லாம் சரியாக ஆடிட்டு இருக்காங்களா? ஜாக்லின் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. இன்னொன்று, தீபக் சார் விஷயத்தில் எனக்கு சார்லாம் சொன்னாங்க, தீபக்னே நான் சொல்கிறேங்க, அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக், ஜாக்லின், அருண், வர்ஷினி அந்த விஷயம் வந்து இவங்க 4 பேர் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? அந்த இடத்துல வர்ஷினி பிரின்சிபலாக இருக்கும்போது ஜாக்லினுக்கு கொடுத்த சப்போர்ட்டை கூட இன்றைக்கி வீக்கெண்டில் சேது சார் எழுப்பி வந்து அருண் வந்து அந்த விஷயம் நடக்கும்போது கேப்டனாக இருந்தாரா, எப்படி இருந்தார், நியாயமாக அதாவது கேப்டனாக ஒரு நியாயமாக தான் இருந்தார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு கேப்டனாக இருந்தாரா, எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது வர்ஷினி டக்குன்னு வந்து கேப்டனாக தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு அருண் மேலே க்ரஷ் வந்ததுனால டக்குன்னு இந்த சைடு எடுத்துட்டாங்களா? அன்னைக்கு பிரின்சிபலாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நியாயமாக தானே பேசினாங்க ஜாக்லின் சைடுக்கு. இல்லை அருண் வந்து பேச விடுங்க, ஜாக்லின் பேசட்டும், வந்து மாரல் டீச்சர் அவங்க பேசட்டும், பேச விடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க 2 சைடு நியாயம் எடுத்து அஸ் பிரின்சிபலாக ஒழுங்காக தானே பண்ணாங்க. இன்னைக்கு அருண் மேலே க்ரஷ் வந்த வர்ஷினியாக வந்துட்டு அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? எனக்கு புரியல. நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்து உள்ளே வந்து நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பிரின்சிபலாக ஒன்று பண்ணிவிட்டு இப்போ வந்து சேது சார் கேட்கும்போது அருணை லவ் பண்ணுற வர்ஷினியா நீங்கள் வந்துட்டு கேப்டனாக இருந்தாருன்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் கேப்டனாக இல்லை. அவர் வந்து நானுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வைஸ் பிரின்சிபலை யூஸ் செய்த சத்யா தீபக்னு தான் போட்டிருப்பேன். வைஸ் பிரின்சிபல்னு அவருக்கு இருந்த அந்த பொசிஷனை யூஸ் பண்ணது பாய்ஸ் டீம், அதுலேயும் தீபக், சத்யா. ஓகேங்களா? ஸோ அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல மஞ்சரியோ, சிவகுமாரோ, வர்ஷினியோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க அந்த கேரக்டரா. இப்போ வீக்கெண்டில் கேரக்டர்லேருந்து வெளில வந்தோடனே வர்ஷினி அருண் மேலே இருக்க க்ரஷில் கேப்டனாக இருந்தாங்க அப்படின்னு, அதாவது அவர் நியாயமாக தான் இருந்தார் அப்படின்னு சொன்னது எந்த வகையிலும் சரியில்லை வர்ஷினி. இந்த வாரம் நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஓரளவுக்கு கேம் நிறையாவே வெளில போயிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, ஜனங்களும் உங்களை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு கேம் ஆடுங்க, அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அருண் வந்து அந்த இடத்துல வந்து கேப்டனாக இல்லை, என்னோட ஒப்பீனியன்லையும் அவர் அதாவது நியாயமான கேப்டனாக இல்லை. கேப்டனாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும். உள்ளே என்ன சொன்னாங்க, கேர்ள்ஸ் கேப்டனாக இருக்கும்போது கரெக்டாக இருந்தார் சார், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கும்போது கரெக்டாக இருந்தார்னா அந்த டாஸ்க் பண்ணும்போது அவர் வைஸ் பிரின்சிபலாக தான் இருந்தார். அந்த வைஸ் பிரின்சிபல் கேரக்டரை என்ன சொல்கிறது, பாய்ஸ் டீமுக்காக மிஸ்யூஸ் பண்ணார். பாய்ஸ் டீம் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் அட்டாக் பண்ணுங்கிறது அருணோட இன்டென்ஷனாக இருந்தது, தீபக்கோட இன்டென்ஷனாக இருந்தது, சத்யாவோட இன்டென்ஷனாகவும் இருந்தது. இந்த இடத்துல தீபக் வந்து நியாயமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை, அவராக தான் அதை எடுத்து பேசினார். ஸோ என் பேர் அடிப்படுதுன்னும் போது நான் போய் சரி ஆமாம் எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்படி நீங்கள் வந்து அவர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லைன்னா, ஜாக்லின் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டு அது வந்து காலில் விழுந்த மாதிரி சாரி கேட்டு போனது உங்களுக்கு வந்து அப்படி இருந்தது, அது அந்தளவுக்கு பண்ணியிருக்க வேண்டாம்னு அருண் சொல்கிற பட்சத்தில் தீபக் வந்து நான் தான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கொடுக்கல பிரின்சிபல் சார், நான் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எதுக்கு அதை ரைஸ் பண்ணுறீங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே ரைஸ் பண்ணோம், நீங்கள் ரொம்ப ஃபேராக சொல்லியிருக்கலாமே. ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவே இல்லைன்னா அவர் பேரை வச்சு வைஸ் பிரின்சிபல் எப்படி பண்ண முடியும்? அப்போ வந்து நீங்கள் அவரே வந்து இல்லை எனக்கு அது அப்படி தோணுச்சு அப்படி பண்ண அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா கூட, இல்லை சார் நான் வந்து சொல்லலை, நான் அதை வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கல, அவங்க ஒரு டீச்சர், அவங்க என்ன சொன்னாங்க ஸ்டூடெண்ட்டாக நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் போக வேண்டியது தானே தீபக் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்கள் வந்து நியாயமாக சொல்கிறேன், நீங்கள் அன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுருக்கலாமே. உங்கள் ஈகோ அன்றைக்கி இடிச்சுது, சாரி கேட்க வைக்கணும் ஜாக்லின்னு, அதுலேயும் அவங்க காலில் விழுந்து சாரி கேட்டு போனது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது இல்லையா? சரி, ஓகே, கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கவே இல்லை, தீபக் சார் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் அவர் கேள்வி கேட்டார், யார், வைஸ் பிரின்சிபல். ஆனால் கம்ப்ளைண்ட் ஜெஃப்ரியும் சிவகுமாரும் கொடுத்துருக்காங்க வைஸ் பிரின்சிபல் கிட்ட. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னு கேட்டால், சிவகுமார் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க தீபக் வந்து சிவகுமாரை இன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிவகுமார் கேரக்டர் அதில் வாட்ச்மேன் கேரக்டர், ஜெஃப்ரி கேரக்டர் வந்து வார்டன் அதாவது வார்டன் ப்ளஸ் பிடி டீச்சர்.
ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டாக தீபக் வந்து சிவகுமாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் இவர் வாட்ச்மேன். சீனியர், ஜூனியர்னு வர பட்சத்தில் அந்த கேரக்டராக நான் சொல்கிறேன். தீபக் சிவகுமாராக நான் சொல்லலை. ஸ்டூடெண்ட் வாட்ச்மேன் அப்படிங்கிறதுல சொல்கிறேன். அங்கே வாட்ச்மேன் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் அவருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து ஸ்டூடெண்ட்டை தொடுறது தப்புங்கிற மாதிரி நீங்கள் சிவகுமாரை அந்தளவுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தியிருக்கீங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை சிவகுமார், அதாவது ஒரு வாட்ச்மேன் பிரின்சிபல் கிட்ட, வைஸ் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க, நீங்கள் அதை கேட்கணும். அந்த அதனால தான் ஜாக்லின், அருண், தீபக் பஞ்சாயத்து நடக்கும்போது சிவகுமார் அங்கே நிற்கிறாரு. ஜெஃப்ரியும் அங்கே வராரு. என்னன்னு கேட்டால் ஜெஃப்ரியும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு பாய்ஸ் டீமுக்கு. அதாவது பாய்ஸ் சைடில் வந்து யாருமே வந்து இவரை வந்து வார்டனாவோ பிடி டீச்சராகவோ மதிக்கிறது இல்லை, வாடா போடான்னு பேசுகிறாங்க அப்படின்னு. அநேகமாக பார்த்தா தீபக் கூட அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் அவர் வந்து சொல்கிறார். அதாவது அங்கே இருக்க பாய்ஸ் குரூப்பில் ஜெஃப்ரி தான் சின்னவர். ஸோ ஆனால் இவருக்கு பிடி டீச்சருங்கிற மரியாதையை கொடுக்கணும். சாருன்னு கூப்பிட்ருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வாங்க போங்கனாவது கூப்பிட்ருக்கணும். ஆனால் வாடா போடான்னு தான் பேசியிருக்காங்க. வார்டனுக்குரிய ரெஸ்பெக்டையும் கொடுக்கல, பிடி டீச்சருக்குரிய ரெஸ்பெக்டையும் கொடுக்கல. இதையும் வந்து வைஸ் பிரின்சிபல் கிட்டே எடுத்துன்னு வந்து இவங்க 2 பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண. அப்போ அந்த இடத்துல சிவகுமாரும் ஜெஃப்ரியும் சொல்கிறாங்க, நாங்களும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் வந்து தீபக் மேலே, தீபக் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் மேலே கொடுத்தேன். வாட்ச்மேன், ஆஸ் அ வாட்ச்மேனா. அதே மாதிரி ஆஸ் அ பிடி டீச்சராக நானும் வந்து பாய்ஸ் வந்து என்ன மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் கேள்வி கேட்கலையே, இதை மட்டும் கேட்குறீங்களே. நாங்கள் கேட்டிருக்காங்க. இது 24/7 வந்திருக்கு, நம்மளுக்கு 1 ஹவர்லாம் வரல. அப்போது கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம வந்து தீபக் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் வைஸ் பிரின்சிபல் அதை மட்டும் கேட்டதும், கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து கேட்காத எந்த வகையில் அருண் சார் நியாயம்? இதை சேது சார் ஏன் கேட்கல? அப்போ சேது சார் எபிசோட் பார்க்கலையா? 24/7 பார்க்கலையா? எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல தீபக் இன்னொன்று என்ன மாற்றி சொல்கிறாருன்னா, அந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுனா அது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டேன்னு இங்கே வந்து சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டீங்களா, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டீங்களான்னு ஜஸ்ட் லைக் அந்த கேள்வியை 2 வாட்டி கேட்டுட்டு சேது சார் விட்டுட்டார். சரி, அது அவருக்குமே தான் சொன்னாருன்னா, அப்போ வந்து ஜாக்லின் தீபக் பிரச்சனை கொஞ்சம் வந்து பர்சனலாக போகிற பட்சத்தில் அவங்களும் தீபக் அண்ணான்னு தான் சொல்கிறாங்க. இவர் வந்து கம்முன்னு வந்துட்டு அந்த சாரி அக்செப்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கார். அவங்க கால் வந்து கூட பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க டீச்சர் தானே, நீங்கள் பரவாயில்லமான்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு மைண்ட் வைஸ் என்னவா இருக்குது? ஒரு ஜாக்லினா அவங்களை வந்து உங்களுக்கு காலில் விழ வைக்கணும், இல்லைனா சாரி கேட்க வைக்கணும். ஒரு தீபக்கா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஈகோயிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி தானே இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஸ்டூடெண்ட். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டூடெண்ட், அவங்க மாரல் டீச்சர் தானே. அவங்க காலில் விழும்போது நீங்கள் வந்து கேரக்டராக என் காலில் விழறீங்க, நீங்கள் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட்டு, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கேட்க உரிமை இருக்குது அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா மஞ்சரி கிட்டே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அதை? அவங்க அப்படி பேசுனாங்க. அப்போ வந்து மஞ்சரியும் அழகாக கேட்டாங்க அந்த இடத்துல, நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அப்போ அது தெரியல, இது மட்டும் சொல்கிறீங்களேன்ற மாதிரி அருணையும் கேட்டாங்க, தீபக்கையும் கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம். தீபக் வந்து திருப்பி ஜாக்லின் பண்ணதை மட்டும் தான் சொன்னார் தவிர அதை எக்ஸ்பிளைன் வேறு பண்ணுறாரு. மஞ்சரி சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜாக்லின், நான் என்னோட வெர்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் கதையே சொல்கிறார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக சொன்னாரா, தீபக்கா சொன்னாரா? அப்போ அவர் தீபக் அதை பர்சனலாக கொண்டு போனால் பரவாயில்லையா? எனக்கு புரியல. அப்போ மஞ்சரி கேட்கும்போது அவர் அவ்வளோ பாடி லாங்குவேஜோட, ஜாக்லினோட பாடி லாங்குவேஜோட சொல்லும்போது, நான் ஜாக்லினை பர்சனல் அட்டாக் பண்ணலை, அவங்க தான் ஏங்க அவங்க பண்ணது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகிறதுல தப்பு இல்லையே. அப்போ அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருந்தால் சாரின்னு ஒரு வார்த்தை தீபக் சொல்லியிருக்கலாமே. அங்கேயும் சொல்லியிருக்கலாம், இங்கேயும் சொல்லியிருக்கலாம். வீக்கெண்டில் சேது சார் சொன்னால் நீங்கள் சாரி சொல்லியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவரும் சொல்லலை, நீங்களும் கேட்கல. ஆனால் உங்ககிட்ட சாரி கேட்க வைக்கணுன்றதுக்காக வைஸ் பிரின்சிபல் பொசிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அருணும் அதை பண்ணார். ஓகேங்களா? அவர் கேப்டனாக பண்ணாரா, வைஸ் பிரின்சிபலாக பண்ணாரா, அருணா பண்ணாங்கன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவங்கவுங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல சேது சார். அதாவது கட்டுறது கைமண் அளவுன்னு போது எனக்கும் சேர்த்து தான் சொன்னேன்னு தீபக் சொன்னது அப்படியே அக்செப்ட் பண்ணுனீங்க. ஜாக்லினா நான் அவங்கள பர்சனல் அட்டாக்லாம் பண்ணேன், என்னோட கேரக்டரில் இருந்ததை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதையும் சார் அக்செப்ட் பண்ணல. அப்போது ஜாக்லினுக்கு ஒரு நியாயம், தீபக் ஒரு நியாயம், அப்புறம் சிவகுமாருக்கு ஒரு நியாயம், ஜெஃப்ரிக்கு ஒரு நியாயம். அப்போ ஜெஃப்ரி, சிவகுமார் அவங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கேட்டிருக்கணும், அருண் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணுமே. ஏன் சார் கேட்கல? எனக்கு தெரியல. நீங்கள் ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை பாய்ஸ் டீமுக்காக இப்போ ப்ளே பண்ணுறீங்க, நீங்களே பாய்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறீங்களா? இல்லை தீபக் சார் சீனியரிட்டி 20 இயர்ஸ் ஆங்கரிங்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தீபக் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஸோ வந்து இதில் வந்து ஹோஸ்ட்டும் வந்து இந்த அதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அஸ் எ ரிவ்யூவராக நாங்கள் தப்பு சரி ரெண்டுமே எடுத்து வச்சு பேசுகிறோன்னா ஹோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருமே ஈகோ விட்டுட்டு விளையாடுங்கன்னு பொதுவாக சொல்கிறது சரியில்லை சேது சார். நீங்கள் வந்து அந்த இடத்துல யார் ஈகோவாக பண்ணாங்க, இல்லை யார் சரியாக பண்ணாங்க, இல்லை யார் சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்து வைக்கணுமே தவிர பட்டும் படாமல் பூசி மழுப்பிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஈகோ இல்லாமல் எல்லாரும் விளையாடுங்கன்னு சொல்கிறது நீங்கள் ஒன் சைடாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜாக்லினுக்கு நடந்தது அன்ஃபேர் தான். தீபக்கோ இல்லை அருணோ, விஷால், சத்யாவும் வந்து பர்சனல் அட்டாக் வந்து அவர் தீபக் பண்ணாருன்னு பண்ணீங்க, ஆனால் சத்யா ஒன்றுமே பண்ணல நீங்கள் பண்ணுறீங்கன்னா
அவங்க வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க கேப்டன் பற்றியே பேசவே இல்லை சத்யாவை. ஜஸ்ட் லீடர்ஷிப்னு தான் சொன்னாங்க. அது வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு. அப்படி பார்த்தா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் ராணுவமே பர்சனல் அட்டாக் தான் பண்ணார் ஜாக்லினை. நீங்கள் நாமினேஷனில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்டாக் தான் நிறைய ஜாக்லினை பண்ணார். அப்போ வந்து ஜாக்லின் சொன்னாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இங்கே தான், நான் எப்படி 6 வாரம் நாமினேஷனில் வருவேன்னு கேட்கும்போது அது வந்து அவுட் ஆஃப் த டாஸ்க்கு தான் போயிடுச்சு. அந்த கான்வர்சேஷன் ராணவுக்காகட்டும், ராணவ் சிவகுமார் ஆகட்டும், ராணவ் ஜாக்லின் ஆகட்டும், அவுட் ஆஃப் த கான்வர்சேஷன் அவுட் ஆஃப் த டாஸ்க் தான் போயிடுச்சு. அப்போ அது வந்து ராணுவ வந்து ஜாக்லினை பர்சனல் அட்டாக் பண்ணலையா? அது உங்களுக்கு தெரியலையா? அது டாஸ்க்காக சீக்ரெட் டாஸ்க்காக இருந்ததுனால அது ஓகேவா? அப்போ ஜாக்லின் பண்ண மட்டும் அது பர்சனல் அட்டாக்கா தீபக் பண்ணும்போது? அப்போ பாய்ஸ் டீமுக்கு எதிராக ஒரு பொண்ணு வந்து கேட்குது இல்லை பண்ணுது, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ண விடாமல் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மட்டும் கேரக்டர்லேருந்து என்ன வேணால் பண்ணலாம். அன்றைக்கி எம்கே கேரக்டர்லேருந்து முத்து வந்து ஆனந்தி அழ வச்சுன்னா அது பரவாயில்ல, ஏன்னா ஒரு கேரக்டர்லேருந்து பண்ணார். ஆனால் ஜாக்லின் பண்ணால் தப்பு, ராணுவ பண்ணால் பரவாயில்ல, தீபக் பண்ணால் பரவாயில்ல. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சரை பேசுகிறது அது மரியாதை இல்லாத விஷயம்தான். ஆனால் வந்து ஏன் பேசுனாங்க அப்படின்னும் போது அவங்க கேரக்டராக பண்ணலாம், அப்போ பண்ணலாம். எனக்கு புரியல. ஸோ இந்த சீசன் இப்போ வந்து ஸ்வாப்பிங் ஆயிருக்குன்ற பட்சத்தில் கேர்ள்ஸ் டீம் இதுக்கு மேலே புரிஞ்சு ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயும் ஃபேவரட்டிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஜனங்க வந்து ஓட்டிங் ப்ராசஸை கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி போடணுமே தவிர ரொம்ப பிளைண்டாக போடாதீங்க. ஆல்ரெடி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், அறியாது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகும்போது அது அழறதுனால நான் சொல்லலை. அங்கே இதை விட ஒன்றுமே பண்ணாதவங்களும் உள்ளே இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வர்ஷினி பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் டாஸ்கில் இருந்த எஃபோர்ட்டை கூட வீக்கெண்டில் காட்டல. டக்குன்னு ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல முக்கியமாக பிரின்சிபல் ரோலை ப்ளே பண்ணி அந்த விஷயத்தை செட்டில் பண்ணதே வர்ஷினி தான். இப்போ அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கணும். ஏன் டாஸ்க் விட்டு வெளில வந்தோடனே திருப்பி அவங்க சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க கம்ஃபர்டபுளாக, கால் வலிக்குதுன்ட்டு எழுந்து நீர் 2 நிமிஷம் கூட பதில் சொல்லாமல்? இல்லை அருண் மேலே இருந்த க்ரஷில் பதில் சொல்லலையா? எனக்கு தெரியல. ஸோ கைஸ், நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங் பண்ணுங்கள். இல்லைனா இந்த சீசன் வந்து ஒரு டாக்ஸிக்காக போயிடுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.